இது வரைக்கும் நீங்க வேதாந்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா முதல் வேலையா பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ ஆப் அப்டேட்டடா இருக்கான்றதை செக் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பசங்களா, ஒரு டெஸ்ட் எப்பயுமே நம்ம எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதில் மார்க் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்றது தெரியாம எத்தனை நாள் நம்ம ஸ்டக் ஆகி உட்காந்துருக்கோம். யாராவது வந்து நீங்க தான் தப்பு பண்ண, இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண அப்படின்னா உன்னால நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு எப்பயுமே பர்சனலாக ஒரு ரிப்போர்ட்டை சொன்னா எவ்வளவு சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு ஃபீச்சர் ஒரு ஏஐ, நம்ம வேதாந்தோடைய ஏஐ வேதி ஏஐ என்ன செய்ய போகுது அப்படின்னா உங்களுக்கு தரப்போது. அதான் நாங்கள் ஸ்கோர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்கோர் பூஸ்டர் ஃபீச்சர் எப்படி நம்ம பயன்படுத்துறது? இப்போ நம்ம வேதாந்தோல மை கோர்சஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்க நம்ம கிட்ட படிக்கிற கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்போ இந்த கோர்சஸ்ல வந்து லெட்ஸ் சே நம்ம ஒரு ரேண்டம் கோர்ஸ் நான் வந்து இப்போ சூஸ் பண்றேன். நீங்க இப்போ நம்மளோட பேச்சஸ் தீமனலா இருக்கட்டும், முதல்வனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க இந்த மாதிரி கோர்சஸ்ல படிக்கிறீங்க. இதுல நாங்க ரெகுலரா உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டை நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட் ஆப்ஷனுக்கு வரும். இப்போ இந்த டெஸ்ட் ஆப்ஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ ஹவ் அட்டெண்டட் லாட் ஆஃப் டெஸ்ட். ஓகே, இதுல இப்போ நீங்க என்ன செய்யணும், ஏற்கனவே அட்டன் பண்ண ஒரு டெஸ்ட், ஆனா அதுல வந்து நீங்க மார்க் கம்மியா எடுத்துட்டீங்க, சரியா? அண்ட் அதுல இருந்து எப்படி ஒரு கம்பேக் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியல, என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல. ஸோ யூ வாண்ட் டு நோ இட். ஓகே, அப்ப அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்ல உங்களுக்கு எல்லாத்துலயுமே வியூ ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த வியூ ரிப்போர்ட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ், அகைன் ஒரு 2-3 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை பாருங்க, உங்களோட கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து இங்க லோட் ஆகிடும். இப்போ ஏற்கனவே இப்போ நான் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஃபீச்சர். நீங்க வந்து நம்மளோட பேச்சஸ்லேயே டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் இதை பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க, என்ன ஓவரால் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, ஓகே, எத்தனை இன்கரெக்ட், அக்யூரசி என்ன, இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஆனா இப்போ கீழே வாங்கல, ஸ்கோர் பூஸ்டர், வேத் ஸ்கோர் பூஸ்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல நீங்க வந்து என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அண்ட் இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை விட நீங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கீங்க, உங்களை விட எத்தனை பேர் வந்து பெட்டரா பண்ணிருக்காங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ரேங்க் என்ன, ஓகே, இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம இப்போ நம்ம என்ன மாதிரி இடத்துல தப்பு பண்றோம். ஓகே, லெட்ஸ் சே இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஈஸியான டாபிக்ல இருக்கிற கொஸ்டின் எல்லாருமே கரெக்டா எழுதிருப்பாங்க. ஆனா அந்த ஈஸியான டாபிக்ல நம்ம போய் ஒரு தப்பு பண்ணிருப்போம். அப்போ வேதியால என்ன செய்ய முடியும்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு எடுத்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ ஈஸி கில் டாபிக்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதுல வந்து இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க 93% வந்து ஹை வெயிட்டேஜ் அண்ட் ஹை ஸ்கோரிங் டாபிக்ஸ்ல நல்லா பண்ணிருக்கீங்க. பட் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்தது, அதுல நீங்க எத்தனை கரெக்டா பண்ணீங்க, எத்தனை தப்பா பண்ணீங்க, அந்த ஒரு டீடைலும் ஈஸியா அட்டன் பண்ணிருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். ஓகே, ஆனா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது ஈஸி தானே, இதையா நீ விட்டுட்ட, அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டாபிக்லாம் படிக்கணும், இந்த வீடியோ எல்லாம் படிச்சிடணும், இதுக்குன்னு நோட்ஸ் இருக்கு, இதெல்லாம் பாத்துரு அப்படின்ற மாதிரியான அட்வைஸ் கொடுத்து அடுத்து நீ என்ன பண்ணணும் அப்படின்ற ஃபீட்பேக்கையும் வந்து நம்ம வேத ஏஐயால நம்மளோட ஸ்கோர் பூஸ்டர் ஃபீச்சரால உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபீட்பேக் கிடைக்க போது இந்த ப்ராப்பரான ஃபீட்பேக்கை வச்சு உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா சூப்பரா இன்னும் அழகா நல்லா படிக்க முடியும்.